இப்போ ஏசிஎல் ஆபரேஷனுக்கு அப்புறம் மூட்டுல ஸ்டிஃப்னஸ், அதாவது முட்டிய முழுசா மடக்கி நீட்ட முடியல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பொதுவாவே எந்த ஒரு மூட்டுல அடிபட்டாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்ணாலும் சரி, அந்த ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூட்டை முழுமையாக மடக்கி நீட்ட முடியாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஏசிஎல் சர்ஜரிக்கு அப்புறமும் ஸ்டிஃப்னஸ் வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ இந்த ஸ்டிஃப்னஸ் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்பர் 1, இப்போ அடிப்பட்ட உடனே ஆபரேஷன் பண்ணிடுது. இப்ப நிறைய பேர் பார்த்தோம்னா அடிப்பட்ட உடனே மூட்டுல வீக்கா இருக்கும், வலி இருக்கும், முட்டை மடக்கம் நீட்ட முடியாது, நடக்கிறதே சிரமமா இருக்கும். அப்படி இருக்கிற பீரியட்ல நம்ம அவசரப்பட்டு ஏசிஎல் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா அப்ப ஸ்டிஃப்னஸ் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ பொதுவா என்ன பண்ணுவோம்னா, அடிபட்டு வலி, வீக்கம், முட்டி மடக்க முடியலன்னு வர்றப்ப ஃபர்ஸ்ட் பிசியோதெரப்பி பண்ண சொல்லுவோம். இதை ப்ரீஹேப் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆபரேஷனுக்கு முன்னால பண்ணக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன், அதுதான் ப்ரீஹேப் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ப்ரீஹேப் பண்றது மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா, மூட்டுல இருக்கிற வலியையும் வீக்கத்தையும் குறைக்கிறோம். மூவ்மெண்ட்டை வலி இல்லாம ஃபுல்லா முட்டி மடக்கி நீட்டுற மாதிரி பண்றோம். நம்பர் 3, மசில்ஸ்ல எனஃப் ஸ்ட்ரென்த்தை கொண்டு வரும். ஸோ இந்த ப்ரீஹேப் பண்ணிட்டு நம்ம ஏசிஎல் சர்ஜரி பண்ணோம்னா ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்பர் 1. நம்பர் 2வது ஒரு சிலருக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தா, யாராவது உடல் பருமனா இருக்காங்க, ஓவர் வெயிட்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்பர் 2, ஜென்ரலாவே பெண்கள்ல அடிப்பட்டதுக்கு அப்புறமும் சரி, ஏசிஎல் சர்ஜரிக்கு அப்புறமும் சரி, ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்ப யாராவது சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, சர்ஜரி பண்ணிட்டு உடனே பிசியோதெரப்பி பண்ணாம ஒரு மாசம் கேப் விட்டுறாங்க, இல்ல ஒரு 2 மாசம் கேப் விட்டுறாங்கன்னா அப்ப அவங்கள ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ ஏசிஎல் பண்ணி முடிச்சு யாருக்காவது ஸ்டிஃப்னஸோட வந்தாங்கன்னா இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க இதுக்கு முதல்ல பிசியோதெரப்பி பண்ணியிருந்தா கூட இப்ப மறுபடியும் we will start ஆன பிசியோதெரப்பி. இது முதல்ல பண்ணதை விட இன்னும் கொஞ்சம் மோர் ஃபோக்கஸ்டா, மோர் இன்டென்சிவா, அக்ரெசிவான ஒரு பிசியோதெரப்பியா பண்ண வேண்டி வரும். ஸோ முதல்ல பண்ணதை விட கொஞ்சம் நிறைய எக்ஸசைசஸ், கொஞ்சம் மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமா பிசியோதெரப்பி பண்ணுவோம். அதே மாதிரி ஹைட்ரோதெரப்பி, அதாவது நீருக்குள்ள, தண்ணிக்குள்ள நம்ம எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, இப்ப ஸ்விம்மிங் பூல்ல நடக்கிறது, இல்ல ஸ்விம்மிங் பூல்ல உள்ள நீயை பெண்ட் பண்றது, அந்த மாதிரியான ஹைட்ரோதெரப்பி அப்படிங்கிறது ஸ்விம்மிங் பூல் பேஸ்ட் இல்ல வாட்டர் பேஸ்ட் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ண சொல்லுவோம். அது மூலியமாவும் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்ப நம்ம மறுபடியும் பிசியோதெரப்பி பண்றோம், ஹைட்ரோதெரப்பி பண்றோம், இதுலயே மூவ்மெண்ட் சிக்னிபிகண்டா இம்ப்ரூவ் ஆயிடும். இப்போ ஒரு சிலருக்கு இதெல்லாம் பண்ணி கூட மூவ்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகல அப்படிங்கிறப்போ மேனிபுலேஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ண வேண்டி வரும். மேனிபுலேஷன்னா என்னன்னா, நம்ம மயக்க மருந்து கொடுத்து நம்ம மசில்ஸ், சதைகளை எல்லாம் தளர்த்திட்டு நம்ம என்ன பண்றோம், மெதுவா அந்த மூட்டை ஃபுல் மூவ்மெண்ட்டுக்கு மடக்கி நீட்டுறோம். அப்ப என்ன ஆகும், உள்ள இருக்கிற அந்த ஸ்கார் டிஷ்யூ, அந்த தழும்பு, அதெல்லாம் அந்த டைட்னஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். அது மூலியமா மூவ்மெண்ட் திரும்ப கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணி அந்த மூவ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கணும், மேற்கொண்டு இன்னும் அதிகம் பண்ணிக்கணும். இது இல்லாம இப்ப மேனிபுலேஷன் பண்ண முடியாது, அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆபரேஷன் பண்ணி, இப்ப ஸ்டிஃப்னஸ் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல நம்ம மறுபடியும் ஒரு ப்ரொசீஜர், மறுபடியும் ஒரு கீஹோல் சர்ஜரி பண்ணி அந்த உள்ள இருக்கிற அந்த ஸ்கார் டிஷ்யூவை, அந்த தழும்பை நம்ம நீக்க வேண்டி வரும். அந்த ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு இருக்கிற சதைகளை நம்ம பிரித்து விட வேண்டி வரும். அதை ஆர்த்ரோஸ்கோபிக் கேப்சுலர் ரிலீஸ் இல்ல அட்ஹெசிவ் லைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பண்ணும் மூலமாகவும் நம்ம மூவ்மெண்ட்டை அந்த ஸ்டிஃப்னஸை போக்கி மூவ்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ண முடியும். ஆனா மேனிபுலேஷன் பண்ணாலும் சரி, ஆர்த்ரோஸ்கோபிக் கேப்சுலர் ரிலீஸ் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் வரைக்கும் ரெகுலரா நிறைய எக்ஸசைஸ் பண்றது மிக மிக அவசியம். அப்பதான் இந்த ஏசிஎல் சர்ஜரிக்கு அப்புறம் ஸ்டிஃப்னஸை முழுமையா நம்மளால போக்க முடியும்.